யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. உலக வாழ்க்கையில் நமக்கு வந்துட்டு சித்தர்கள் விட்டு சென்ற வழி வந்து மிக மிக ஒரு பெரிய வழி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காக அவங்க விட்டு சென்ற வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, யோகத்தின் மூலமாக, அதாவது சித்தர்கள் யோகம் என்று அழைக்கப்படுகின்ற சித்தர் மார்க்கம். யோகத்தின் மூலமாக நாம் நம்மை உணர்ந்து இறைவனோடு ஒன்று கலந்து இறைநிலையை அடைவதற்கான ஒரு அற்புதமான நெறிகளை அவர்கள் காட்டி சென்றிருக்கின்றார்கள். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருன்னு சொன்னால் முதலில் உண்மையான ஒரு குருவை நாம் தேர்ந்தெடுக்கிறது என்பது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். குருன்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குருன்ற சொல்லின் அர்த்தமே இருளில் இருந்து ஒளியை காட்டுவது தான் குரு. ஆக இருளில் இருந்து ஒளியை காட்ட வேண்டும் என்றால் அது உண்மையான ஒரு குருவின் மூலமாக தான் அந்த நிலையை நமக்கு காட்ட முடியும். அந்த வகையில் ஒரு குருவாகப்பட்டவர் அவரிடத்தில் உண்மையான ஒரு ஞான நிலை இருக்க வேண்டும், பிரம்மத்தை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். உண்மையான குருவை எப்படி நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு இறைவன் அருளால் நாம் அவரிடத்தில் ஞானம் இருக்கா என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் இந்த நிலையில் வந்திருக்கீங்க, ஞான நிலையை தேடி வந்திருக்கீங்கன்றதை அவர் அவராகவே சொல்லுவார். அந்த நிலை பெற்றவர்கள் அவர்களுக்கு தான் தெரியும், அந்த ஞானம் பெற்றவர்களுக்கு. அடுத்த நிலையில் அவருக்கு நம்மை தெரிந்த பிறகு அவரோடு நாம் அந்த தெய்வீக விஷயங்கள், யோகத்தின் அடிப்படையிலான விஷயங்களை நாம் கேட்கும்பொழுது அதுக்கான சரியான விளக்கங்களும் நம் மனதில் ஏற்படுகின்ற அனைத்து ஐயங்களையும் குழப்பங்களையும் ஆன்மீக வழியிலே ஏற்படுகின்ற சந்தேகங்களையும் அவர் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே வேளையில் உண்மையான குரு அப்படின்னு சொல்லும்போது யோக அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது சித்தர்கள் யோகத்தை மிக மிக கடுமையான முறையிலே அவர்கள் யோகத்தை பயின்று அதன் மூலமாக ஞானம் பெறுவதோடு அல்லாமல் முக்தியும் பெற்றார்கள். அதாவது மரணமில்லா வாழ்வை அவர்கள் அடைந்தார்கள் சித்தர்கள். ஆக இங்கே அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால், மானிடராக பிறந்த அனைவரிடத்திலும் ஒரு மகத்தான சக்தி இருக்குது அப்படின்றது சித்தர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஆக எல்லா மானிடரிடத்திலும் அவர்கள் ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. யோகத்தில் யார் வேண்டுமானாலும், மானிடர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு அந்த தகுதி இருக்கின்றது என்பதை சித்தர்கள் மிக தெளிவாக அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள், அது நிரூபித்திருக்கின்றார்கள். ஆக அந்த வகையிலே நமக்குள்ளே ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் இறைவன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது இறைவன் நமக்குள்ளும் இருக்கின்றார் என்பதை சித்தர்கள் அவர்களுடைய யோக முறையிலே அவர்கள் பயின்று அதை நிரூபித்திருக்கின்றார்கள். அதே வேளையில் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதை உணர்ந்து அந்த சக்தியை நீங்கள் தியானம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் மரணமில்லா வாழ்வை அடைவதோடு மட்டுமல்லாமல் ஞானம் பெற முடியும், பல சித்திகள் உங்களை சேரும், முக்தி பெற முடியும் என்றெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவரை தான் நாம் முதலில் கண்டறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம உண்மையான குருவை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையாகும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோம்.